பண்ணுங்க. உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு நாள் என்னெல்லாம் பண்ணணும்னு ஒரு பேப்பர்ல எழுதுங்க. உங்களுக்கு எவ்வளவு நேரம் கிடைக்குதுன்னு உண்மையிலேயே தெரியும். அதை வச்சுக்கிட்டு ஒரு டிசிஷன் எடுங்க. சூழ்நிலை இல்லை, சந்தர்ப்பம் இல்லைன்னு வருத்தப்படக்கூடாது. நமக்கான சூழ்நிலை இதுதான், இதுல முன்னேற்றம் காண என்ன வழின்னு தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு என்னால் படிக்க முடியலைன்னு குறை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற நேரத்தில் படித்து வேலைக்கு எவ்வளவோ பேர் போகிறாங்க. அதனால என்ன வாய்ப்பு இருக்கோ அந்த வாய்ப்பில் முன்னேற்றம் காண என்ன வழின்னு யோசிக்கணுமே தவிர புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. கிளாஸுக்கு போக முடியலைன்னு புலம்பக்கூடாது. அது கிடைக்கலையே, இது கிடைக்கலையே, காசு இல்லையே, உடம்புல வலுவில்லையெல்லாம் பார்க்கக்கூடாது. நோக்கம் எதுன்னு தீர்மானி, அதுதான் உன் இலக்குன்னு முடிவு செஞ்சுக்கோ. கையில் பணம் இல்லையே, உடலில் வலுவில்லையே, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, நண்பர்கள் துணைகள் எல்லாம் நினைக்காத. நீ பாட்டுக்கு மினிமமாவது என்ன செய்ய, எஃபர்ட் போட்டுக்கிட்டே இரு. பாதைகள் தெளிவாகும். ஒரு நாள் உன் இலக்கு அடைவ. அதில் மாற்றமே கிடையாது.